ஹலோ ஆல், டேஸ்டியாக சூப்பர் சாஃப்டாக மெல்ட்டிங்கான பைனாப்பிள் கேசரி. கேசரி கூட பைனாப்பிளோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் பர்ஃபெக்ட் காம்போ. ஃபஸ்ட்டு மிக்சியில் 2 ஸ்லைஸ் பைனாப்பிள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். குட்டி குட்டி பீசஸாகவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் கீ போட்டு கட் பண்ண பைனாப்பிள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தென் அதே நெய்யில் பாதாம், கேஷ்யூ, திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். முக்கியமான ஸ்டெப், டபுள் ரோஸ்டட் ரவான்னு பேக்கெட்டில் போட்டிருந்தாலும் நம்மளும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஃபுல் சிம்மில் வச்சு. இதுக்கு அட்லீஸ்ட் 5 to 7 minutes ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை வேகட்டும். இன்பிட்வீன் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஆயில் இல்லைனா கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையோடு இந்த சுகர் சேர்த்து மெல்ட் ஆகி கிளாஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா 2 ஏலக்காய் இடித்து போட்டிருக்கேன் அண்ட் 1 பிஞ்ச் பச்சை கற்பூரமா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கீ லூஸ் அவுட் ஆகிற ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ண பைனாப்பிளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஃப்ரைடு பைனாப்பிள் சங்க்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஆயில் ப்ளஸ் கீ சேர்த்தா நல்லா கிளாஸி டெக்ஸ்டரில் இருக்கும், கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். ஸோ மொத்தமாக கீ சேர்த்துக்காம இன்பிட்வீனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அகைன் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நெய் கொஞ்சம் லூஸ் அவுட் ஆகிற ஸ்டேஜில் சும்மா கலருக்காக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஃப்ரை பண்ண நட்ஸ் அண்ட் திராட்சைலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். சேம் ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக மெல்ட் ஆகிற கேசரி ரெடி.